அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முகைரின் என்றால் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? இவரை பற்றி அல்லாஹ்வின் தூதர் அவர்களே புகழ்ந்த தோழர். இந்த முகைரின் செய்த செயல் அதிர்ச்சியூட்டும் செயல்கள் என்னன்னு பார்க்கலாம். இவர் முதலில் பனு நதீர் யூத குலத்தை சேர்ந்தவராக இருந்து பின்னர் இஸ்லாத்தை ஏற்று சிறந்த முஸ்லீமாக சிறந்த சஹாபியாக வாழ்ந்த முகைரின் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த சஹாபியின் வீடு பேரிச்ச தோட்டத்தின் எச்சங்களாக கருதப்படுகிறது. ஏன்னா உஹது போரின் போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்க ஒரு யூதர் அனைத்து முஸ்லிம்களுடன் சேர்ந்து உஹது போருக்கு சென்றார். போர்க்களத்தில் போருக்கு புறப்படும் முன், நான் உயிரிழந்தால் என் சொத்துக்கள் அனைத்தும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் கூறினார். மேலும் அவர் அல்லாஹ் காட்டும் நல்வழியில் இதை பயன்படுத்தட்டும் என்றும் கூறினார். கூறியதுடனும் இல்லாமல் உயிலும் எழுதி வைத்தார். பின்னர் அவர் வீர மரணம் அடைந்தார். மேலும் அவருடைய விருப்பத்தின்படி அவருடைய சொத்துக்கள் அனைத்தையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்தில் வந்தன. அந்த சொத்துக்களானது மதீனாவில் முஸ்லிம்கள் அனைவரும் பயன்பெற்ற ஆரம்பகால வக்ஃபு, அதாவது வக்ஃபு என்றால் அறக்கட்டளை சொத்துகள். இவைகள் பல தலைமுறைகளுக்கு பயன்பெற்றன, மேலும் நன்மையாகவும் இருந்தது. இந்த வரலாற்று சின்னங்கள் மதீனாவின் அவாலி என்று சொல்லக்கூடும் அல் அவாலி பகுதியில் அல் மஸ்ஜித் அல் நபவி, தென்கிழக்கு பகுதியில் சல்மான் அல் ஃபர்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தோட்டங்கள் அருகில் அமைந்துள்ளன. இந்த இடம் அல்லாஹ்விற்காக செல்வத்தையும் உயிரையும் தியாகம் செய்த மகத்தான மனிதர்களின் வரலாற்றை நினைவூட்டும் இடமாக இந்த இடம் திகழ்கிறது. படைத்த இறைவனான அல்லாஹ் சஹாபி முகைரின் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பரந்த கருணையை வழங்குவானாக. மேலும் அவர்களுக்கு உயர்ந்த சொர்க்கத்தை தருவானாக. ஆமீன். இது போன்ற நன்மைகளில் நம்மையும் ஈடுபட வைப்பானாக. ஆமீன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.